நம்ம அக்ஷய்குமார் மற்றும் டைகர் ஷ்ராஃபோட ஆக்டிங்கில் உருவான படே மியான் சோட்டி மியான் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தோட தமிழ் டப்ளிஷனை இப்போ நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக இருக்காது. எதுவுமே ஒரு நாட்டு பற்று உள்ள ஒரு படம் தான். அப்படி அவங்க எடுத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அதை தாண்டி நிறைய விஷயங்களை இந்த படத்தில் மாற்றி எடுத்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப போரிங்காக இருக்கிறதுனால இந்த படம் அந்தளவுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மொத்தமாக 5 லாங்குவேஜஸ்மே வெளியிட்டிருக்காங்க. 90s ரிலீஸ் ஆன ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு ஒரு ஹாலி படம் இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கில் சோனி பிக்சர்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 90s காலகட்டத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான். ஸோ ரொம்ப ஆர்மி பேஸ்டாக தான் இந்த படம் வந்து ட்ராவல் ஆகும். அண்ட் IMDbல இந்த படத்துக்கு 10க்கு 4.1 ரேட்டிங்ஸோட கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 2019 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் கலந்த ஒரு காமெடியான ஒரு மூவி தான் பை குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்ட் நைட் லைஃப். படத்தோட மொத்த ரன் டைமு ஒரு 2 hours கிட்ட தான் வரும். IMDbல 10க்கு 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸ்லையுமே அமேசான் பிரைமில் வெளியிட்டிருக்காங்க. ட்ராகை பேஸ் பண்ணி செலிபிரிட்டிஸ் அண்ட் பாலிடிக்ஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருக்க இந்த மாதிரி ஸ்டோரியில் தான் இந்த படத்தை மொத்தமாக கொண்டு போயிருக்காங்க. ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம அஜய் தேவனோட ஆக்டிங்கில் உருவான ஒரு ஹிந்தி மூவி தான் மைடான். மைடான் படத்துக்கு தமிழ் டப்பிங் இருக்குது, ஆனால் தமிழ் டப்பிங்கில் இப்போதைக்கு பிரைமில் ஆட் பண்ணல போல். வெறும் ஹிந்தியில் மட்டும்தான் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. பிரைம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த படம் இப்போ டேரெக்டாக அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு ஃபுட்பால் கான்செப்டில் வரக்கூடிய ஒரு ஸ்டோரி. 90s 70s உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நடந்திருக்கு. ஸோ அதை தான் அந்த பயோபிக்கை ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. படத்தோடைய லாஸ்ட் 1 hour உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். பிரைமில் வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் அண்டர் பாரிஸ். இந்த படத்தோட தமிழ் டப்ளிஷனை நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ ரொம்ப போரிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இருக்குது. நான் கொஞ்சம் லைட்டாக பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கல, ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு பழக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. ஸோ தமிழ் படத்தில் ஒரு லாஜிக் இருக்கும் பார்த்தீங்களா, அதே லாஜிக் தான் இந்த படத்துலையுமே. இந்த படத்தில் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனான சீன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப போரிங்காக தான் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ட்ரை பண்ணுறதுனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டர் பாரிஸ் படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்காக நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட்டிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு. ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன ஒரு அனிமேட்டட் சீரிஸ் தான் த லெஜெண்ட் ஆஃப் ஹனுமான் சீசன் 4. இது வரைக்கும் மொத்தமாக சீசன் 3 கிட்ட வந்திருக்கு. இப்போ சீசன் 4 புதுசாக ஹாட்ஸ்டாரில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அனிமேட்டட் சீரிஸ் தான். கிட்ஸோட உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ கிட்ஸ்க்கெலாம் பிடிக்கிற மாதிரி தான் இந்த சீரிஸை எடுத்திருக்காங்க. அண்ட் இது இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் டப்பிங் சூப்பராக இருக்குது. 2022 ஆண்டில் ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் ஆக்ஷன் கொரியன் ட்ராமா மூவி தான் ஹாட் பிளட்டட். இந்த படத்துக்கு IMDbல 10க்கு 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்கும். ஆக்சுவலி இந்த படத்தை தமிழ் டப்ளிஷனை நமக்காக அமேசான் பிரைம் வீடியோ அண்ட் மினி டிவியில் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ ட்ரை பண்ணதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டை இன் எ கட் ஃபைட்னு ஒரு ஹாலிவுட் படம். ஆக்சுவலி இந்த படம் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க, ரொம்ப போரிங்காக தான் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலிக்கு நடுவில் நடக்கிற ஒரு வாரம் தான் வந்து படத்தையே காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த 2 ஃபேமிலிக்கு நடுவில் பையன் பொண்ணுன்னு இருப்பாங்க. இவங்க 2 பேர் லவ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ஃபேமிலிக்கு பிடிக்காது, யாருக்குமே எதிரியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா வழக்கமாக அந்த தமிழ் டம்ப்ளேட் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ கடைசியில் இவங்க எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு பக்கம் கதையாக இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதாலே அப்படின்றத ஒரு பக்கம் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. லைன்ஸ்கேட் பிளேயில் தமிழ் டப்பிங்கில் நமக்காக வெளியிட்டிருக்காங்க. 2005 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் பேக்கட் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் 7 seconds. இந்த படத்தை நமக்காக தமிழ் டப்பிங்கில் சோனி பிக்சர்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் நமக்காக வெளியிட்டிருக்காங்க. ஆனால் IMDb இந்த படத்துக்கு வெறும் 10க்கு 4 ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. படத்தோட ட்ரெய்லருமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 2005 ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் வந்த ஒரு ஸ்டோரி லைன், அதனால் யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப மாதிரி தான் வந்து ஸ்டோரி லைன் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயும் இருக்கும். ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஹிந்தியில் ஒரு டார்க் காமெடியாக வெளியான ஒரு படம் தான் பிளாக் அவுட். நம்ம விக்ராந்த் மெஸ்ஸி மற்றும் மௌனி ராயில் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு 4 லாங்குவேஜஸ்லையுமே ஜியோ சினிமாவில் வெளியிட்டிருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங் ட்ரெய்லர் வரல, ஆனால் ட்ரெய்லர் பார்த்தேன் நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். டீசென்ட் வாட்சாக அந்த படம் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். நான் வேணால் இந்த படத்தை உங்களுக்கு ஒன்ஸ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். பிரணவ் மோகன்லாலோட ஆக்டிங்கில் உருவான ஒரு ஸ்லோ பேஸ்டான ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி தான் வருஷங்களுக்கு சேஷம். படத்தை நமக்காக மலையாளத்தில் லாஸ்ட் மந்தில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏப்ரல் மந்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 1 month பேக். ஸோ இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் நமக்காக சோனியில் வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு தான் இந்த படம் வந்து நமக்காக வர வேண்டியது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 1 டேக்கு முன்னாடியே இந்த படத்தை எக்ஸ்க்ளூசிவாகவே நமக்காக சோனியில்
வெளியிட்டிருக்காங்க. படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மொத்தமாக 5 லாங்குவேஜ்லையுமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக படமும் பார்க்குறதுக்கும் டீசென்ட் லெவலில் இருக்கும். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோட லைஃப் கோல்ஸ் அவங்க கடைசியில் அச்சீவ் பண்ணலான்றதான் படத்தோட ஸ்டோரினாவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது, நீங்கள் பாருங்கள். நம்ம ஸ்ரீகாந்தோட ஆக்டிங்கில் உருவான ஆப்ரேஷன் லைலா அப்படின்ற ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவியை வர ஜூன் 7ஆம் தேதி நமக்கு ஓசிஸ் டென்ட் கூட வெளியிட போகிறாங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் ட்ராமா. இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டா இல்லை. நம்ம ஓவியம் மற்றும் யோகி போர்டு ஆக்டிங்ல உருவான ஒரு தமிழ் காமெடி ட்ராமா மூவி தான் பூமர் அங்கிள். ஆக்சுவலி இந்த படத்தில் இருக்க சில சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாரல் படத்தில் வர மாதிரி காமிச்சு பயங்கரமாக மொக்க பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாரல் ஃபேனாக இருந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக டென்ஷன் ஆவீங்க. அதனால் யோசிச்சுக்கோங்க. ஜூன் 7ஆம் தேதி இந்த படம் ஆகா தமிழ் நமக்காக வெளியிட போகிறாங்க. சிறகன்னு ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவியும் இன்னைக்கு நைட்டு 9 மணி போல் நமக்காக ஓசிஸ் டென்ட் கூட வெளியிட போகிறாங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு லோ பட்ஜெட் மூவி தான். அந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணல. ஸோ லோ பட்ஜெட் மூவினால யோசிச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேயுமே டீசெண்டாக லெவலில் தான் இருக்கும். அடுத்ததாக குல்லக் வெப்சீரிஸோடைய சீசன் 4 இது வரைக்கும் மொத்தமாக சீசன் 3 வரைக்கும் வந்திருக்கு. சீசன் 3 வரைக்குமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல்லாமே ஒரு ஃபேமிலி ட்ராமா காமெடி சீரீஸ் தான். ஸோ சீரீஸை நமக்காக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மொத்தமாக 5 லாங்குவேஜஸ்லுமே வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக 2022ஆம் ஆண்டில் ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் காமெடி கலந்த ஒரு மூவி தான் இந்த கீ கேம். இந்த படத்துக்கு IMDb 10க்கு 4.9 சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி டீசெண்டாக இருக்குது அண்ட் படத்தோட ட்ரெயிலுமே பார்க்குறதுக்கு டீசெண்டாக தாங்க இருக்குது. ஸோ படம் நமக்காக புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டரில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜ்லையும் வர ஜூன் 7ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. 2023ஆம் ஆண்டில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் பேக்கட் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் கான்கிரீட் உத்தோப்பியா. இந்த படம் ஒரு கொரியன் மூவி தான். ஸோ படம் நமக்கு தமிழ் டப்பிங்கோட தான் வரப்போகுது. அண்ட் இந்த படத்தோடைய தமிழோட விஷனை வர ஜூன் 7ஆம் தேதி புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டரில் நமக்காக வெளியிட போகிறாங்க. அண்ட் ட்ரைலரை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. IRRK அப்படின்ற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் கொரியன் ரொமான்டிக் சீரீஸை இப்போ நமக்காக தமிழ் டப்பிங்கோட ஜூன் 7ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸ்லுமே இந்த சீரீஸ் அவைலபிளாக இருக்குமாம். ஆனால் இந்த சீரீஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழ் டப்பிங் ட்ரெய்லரை ரொம்ப சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டப்பிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்காண்டி இந்த சீரீஸை உட்காந்து ட்ரை பண்ணலாம். ஒரு ரொமான்டிக் காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் சீரீஸ் தான். ட்ரை பண்ணதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கவினோட ஆக்டிங்கில் உருவான ஸ்டார் மூவியோடைய OTT ரைட்ஸை நமக்கு அமேசான் பிரைம் வீடியோ தான் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தை எடுத்துட்டிங்கன்னா ரெண்டல் மாடலில் இந்த படத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வரமா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் தான் இந்த படம் நமக்காக வெளியாக வேண்டியது. ஸோ எனி டைம் இந்த படத்தை நம்ம ரெண்டல் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ ஸ்டே டியூன். ஒரு ஸ்லோ பேஸில் இருக்கிற ஒரு ஃபீல் குட் மூவி. நிறைய யங் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்சபிள் ட்ரை மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். 2012 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் பேக்கடு மலையாளம் கிரைம் ட்ராமா மூவி தான் செகண்ட் ஷோ. நம்ம துல்கர் சல்மான் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. கனிகாவோடைய பர்ஃப்யூம் அண்ட் ஓவியாவோடைய பிளாக் காஃபி இந்த மாதிரியான மலையாளம் லோ பட்ஜெட் படங்கள்லாம் நமக்கு தமிழ் டப்பிங்கில் தந்தியோன் அப்படின்ற ஒரு சேனலில் வெளியிட போகிறாங்க. ஸ்வீட் டூத்தோடைய ஃபைனல் சீசன் இப்போ நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட்டிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் இந்த சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப லெவலுக்கு பெரிய லெவலுக்கு பேசப்பட்ட ஒரு சீரீஸ், தமிழ் எதிர்பார்த்த ஒரு சீரீஸ்னு கூட. ஆனால் இது வரைக்கும் இந்த சீரீஸ் நமக்கு தமிழில் வரல, வெறும் அதர் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் சப்டைட்டிலோட நீங்கள் இந்த சீரீஸை ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ ரீசெண்டாக அந்த ஃபைனல் கட் ட்ரெய்லருமே நல்லா இருந்தது. இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவியும், வெப்பன்னு நம்ம சத்யராஜ் நடிச்சிருக்க மூவியும், கால், ஹரா, தண்டுபாளையம், பேட் பாய்ஸ் படத்தோட தமிழ் வேர்ஷன் இந்தியன் 1 ரீரிலீஸ் அன்னைக்கு எல்லாமே இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. தெலுங்குல எடுத்துக்கிட்டா மனமே, சத்யபாமா, நம்ம பயல் ராஜ்பத்தோடைய ரக்ஷனா அண்ட் லவ் மோலின்னு இந்த மாதிரியான தெலுங்கு படங்களும் நமக்காக இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஆனால் இது கூடவே முஞ்சா அப்படின்ற ஒரு ஹிந்தி படமும் நமக்காக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. மலையாளத்தில் லிட்டில் ஆர்ட்ஸும் அண்ட் கோலம்ன்ற படங்களும் நமக்காக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இங்கிலீஷில் பேட் பாய்ஸ்ன்னு ஒரு ஹாலிவுட் படத்தோட தமிழ் வெர்ஷனும் நமக்காக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்த்துருக்க தியேட்டர்கள் ரிலீசஸில் நீங்கள் எந்த மூவி ரிலீஸ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு வெளியான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம விஜய் ஆக்டிங்கில் உருவான மகாராஜா அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கில் தாய தாய அப்படின்ற ஒரு சாங்கை நாளைக்கு காலைல 11 மணிக்கு லான்ச் பண்ண போறாங்க. படத்தை வர ஜூன் 14 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. மிர்ச்சி சிவாவோட ஆக்டிங்ல உருவான சூதுகவும் 2 திரைப்படத்திலிருந்து ஒரு நியூ லிரிக்கல் வீடியோ சாங்கை இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. சாங்கோட நேம் என்ன நடக்கும். சந்தானமோட ஆக்டிங்ல ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த இங்க நான் தான் கிங் திரைப்படத்துல இருந்து மாலு மாலு அப்படின்ற வீடியோ சாங்கை இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. காதல்ஸ் கண்டிப்பா இந்த எல்லாரும் இந்த சாங்கை கேட்டிருப்பீங்க. இந்தியன் 2 படத்துல இருந்து வரக்கூடிய ஒரு சாங். இந்த சாங்கான லிரிக்கல் வீடியோவை நாளைக்கு லான்ச் பண்ண போறதா இப்போ அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ சாங்குமே கேட்கறதுக்கு வேற லெவலா இருக்கும். ஸோ எல்லாருக்கும்
எல்லாருக்குமே ஒரு ரிப்பீட்டட் மோடில் கேட்குற மாதிரி தான் இந்த கரல் சாங் இருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மறுபடியும் இந்த லிரிக்கல் வீடியோ சாங்க்கு பயமாக வெயிட் பண்ணுவீங்க. ராஜசேகர் டைரக்ஷனில் கிப்டன் மியூசிக்கில் நம்ம சித்தார்த், ஆஷிகா ரங்கநாத் மற்றும் சஷ்திகா பாலசரவணன், லொல்லு சபாமான் இவங்களாம் சேர்ந்து நடிக்கிற ஒரு தமிழ் மூவி தான் மிஸ் யூ. இந்த படத்தோடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சித்தார்த்தோடைய நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு படம். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங்கில் உருவான ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் துப்பாக்கி. இந்த படத்தோட ரிலீஸாக இவரை ஜூன் 21 தியேட்டர்ஸில் வெளியிட போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனை இப்போ கொடுத்துட்டாங்க. காஞ்சனா ஃபிலிம்ஸ் இருந்து நெக்ஸ்ட் பார்ட்டை இப்போ எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். செப்டம்பர் மந்த்ல இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நான் ஃபுல் கிளாரிட்டியான வீடியோ நாளைக்கு கால் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். ரஞ்சித்தோடைய நெக்ஸ்ட் மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. படத்தோட பேர் வெட்டுவோம். அண்ட் இந்த படத்தில் தினேஷ் மற்றும் அசோக் செல்வன், ஆரியான்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. படத்தோட நியூ போஸ்டரும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் மற்றும் அஸ்வினோட ஆக்டிங்கில் உருவான போக்கிரி அப்படின்ற ஒரு தமிழ் பிளாக் பஸ்டர் மூவியை அவர் ஜூன் 21 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதை பற்றின அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இப்போ கொடுத்துட்டாங்க.